நல்ல கவனிங்க. அந்த இளையகுமாரனுக்கு தகப்பன் மேல நம்பிக்கை உண்டு, தகப்பன் வீட்டை குறித்த நம்பிக்கை உண்டு. ஆனா அதை அவன் எப்ப அனுபவிச்சான் தெரியுமா? அந்த பன்றிகள் கூட்டத்திலிருந்து எழும்பி தகப்பனிடத்துல வந்த பிறகு. நமக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா அனுபவிக்க மாட்டேங்கிறோமே. அனுபவிக்கணும்னா தீமையை விட்டு எழும்பி வரணும். தெரியும் அப்பா இருக்கிறார், என் அப்பா நினைச்ச என் வாழ்க்கை மாறும், அப்பா நினைச்ச வாழ்க்கை மாறும் தெரியுது இல்ல. அப்ப என் அப்பா கிட்ட வர மாட்டேங்கிற? என் அப்பா வீட்டுல வேலைக்காரங்களே நல்லா சாப்பிடுறாங்க, நான் போனா எனக்கு கண்டிப்பா சாப்பாடு கிடைக்கும். விசுவாசம் இருக்குல்ல, எழும்பி வா. அந்த சேற்றை விட்டு எழும்பி வா, அந்த பாவத்தை விட்டு எழும்பி வா, அந்த மாம்ச வைராக்கியத்தை விட்டு கசப்பை விட்டு எழும்பி வா. வாழ்க்கையில இதுவரை தாமதம் தாமதம் என்று இருந்த காரியம் நாளை மாற்றி எழுதப்படும். மறுநாள் காலமே ஏதோ வழியாய் தண்ணீர் வந்தது போல உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம்.